ஓம் ஹத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று மிகவும் சூட்சமமான தேவையான பதிவு. இதில் என்ன நம்ம பதிவில் பார்க்க போகிறோம்னா, காவல் தெய்வம் காட்டேரி தேவி அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லோருக்குமே ஒரு அச்சம், பயம் இருக்கும். காட்டேரி தேவி அப்படின்னாக்கா சில பேர் அதை ரத்த காட்டேரி, அது தெய்வம் இல்லை, சாமி இல்லை, அது ஒரு துஷ்ட சக்தி, இப்படிலாம் சொல்கிறவங்க உண்டு. தமிழகத்தில் நிறைய பேர் அதை குலதெய்வமாகவே வழிபாடு செய்கிறவங்க உண்டு. அந்த வழிபாட்டை செய்கின்றவர்களும் கூட நாங்கள் இந்த காட்டேரி பூஜையை போட போகிறோம், நீங்கள் யாரும் எதிரில் வந்துடாதீங்க, இப்படி வந்துடாதீங்க, அப்படி வந்துடாதீங்கன்னு கட்டுப்பாடுகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்லி அச்சுறுத்தி பயமுறுத்தி வைத்த நிலைகள் தான் உண்டு. மக்களே, அன்னை சொன்னதும், ஆசான் அகத்தீச மகரிஷி சொன்னதும் காவல் தெய்வம் காட்டேரி தேவி அப்படின்ட்டு தான் தலைப்பையே கொடுக்குறாங்க. காட்டேரி தேவி அப்படின்னாக்கா காடு ஏறி போன தேவி, காட்டேரி போன தேவி, காட்டேரி தேவி அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா இது அப்படின்னாக்கா, சண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவி உண்டு. அந்த தேவியினுடைய அம்சமாகத்தான் இந்த காட்டேரி தேவி அப்படின்ற அம்சத்தை கதைகளாக சொல்லப்பட்டிருக்கு. சூட்சமமாக துர்கையினுடைய கடைசி அம்சமாக சண்டி அப்படின்ற ரூபத்தில் சண்டனை வதம் செய்து யாராலையும் அழிக்க முடியாத அந்த அரக்கனை சண்டி ரூபத்திலிருந்து அன்னை தண்டித்து வென்று உலகை சமநிலைப்படுத்திய அந்த அமைப்புக்கு பிறகு அந்த தாயினுடைய சக்தி நிலை ஆவேசமான சக்தி நிலையாக உருமாறி நிற்குது. சண்டி அப்படின்ற அந்த தாயினுடைய வடிவ நிலை உக்கிரமான சக்தியா உருமாறி நிற்குது. அந்த சக்தியைத்தான் காடு ஏறி போன தேவியாக, காவல் தெய்வமாக, எதிரிகளுடைய மந்திரம், எந்திரம், தந்திரம், ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை பாதிப்புகள், தீவினைகள், குற்றங்கள், எதிரிகளுடைய சேட்டைகள் இவற்றை நீக்குவதற்காகவும், வெற்றியே என்ற அந்த சத்தியத்தை பலனாக அனுபவிப்பதற்காகவும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு வரமாகவும், ஞானத்தை வழங்கக்கூடிய தன்மையில சுரூபமாகவும், மிக உச்சபட்ச உயர்ந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற சுரூப நிலையில் உள்ளதொரு அமைப்பு தான் காவல் தெய்வம் காட்டேரி தேவி வழிபாடாகவே இருக்கு. அதற்கு அசைவ படையல்கள் சில பேர் அதை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் அன்னையும் அகத்தீச மகரிஷியும் சொல்லுகின்ற வழிமுறை சைவப்படையில் போதும். நாங்கள் ஞானசக்தி ஊடகத்தில் சொல்லுகின்றது அனைத்தும் சைவ வழிமுறை தான். என்ன சார், அவங்க சாப்பிட்டுட்டு இருந்ததை நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா என்ன சார் அப்படின்னாக்கா, சரி, யாரோ ஒரு நண்பர் அசைவத்தை தான் விரும்பி சாப்பிட்றவர் திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. சைவ சாப்பாட்டில் விதவிதமான சுவை மிகுந்த ஒரு பொருட்களை பரிமாறுறாங்க. அது சாப்பிட்டுட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குதுப்பா, நான் கூட இது வரைக்கும் அது மாதிரி சாப்பிட்டதே இல்லைப்பா அப்படின்றாருனாக்கா, நல்ல சாப்பாடு எப்படி இருந்தால் என்னங்க. அப்போ அந்த தாய்க்கு எளிமையாக சைவ படையிலே இட்டு வழிபாடு செய்யலாம். சில பேர் இதை வீட்டு உள்ளே வைக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியே தான் வைக்கணும். அதுவும் வீட்டுக்கு வெளியே கூட பூஜை செய்வதற்கு உகந்ததல்ல. வருடத்திற்கு ஒரு முறை எல்லைப்புறத்தில் இருக்கிற இடத்துல வேப்ப மரத்தடியில் போயிட்டு குழி தோண்டி அங்கே படையில் வச்சுட்டு மறுபடியும் அந்த குழியை மூடிட்டு வந்துடுவோம். இப்படிலாம் சில வழிபாடுகள் முன்னோர்கள் வழியில் சொல்லப்பட்ட தகவல்கள்லாம் உண்டு. எளிமையாக அதை காப்பு தெய்வம், காவல் தெய்வம் அப்படின்னாக்கா, வீட்டு உள்ள நீங்கள் வச்சு வழிபாடு செய்யறதுக்கு அச்சமாக பயமாக இருந்துச்சுன்னா கூட, வீட்டுக்கு வெளியே வேப்ப மரம் இருந்தால் அந்த வேப்ப மரத்தடியில் தீபமேற்றி அன்னையை வழிபாடு செய்ய வேம்பு மரத்தில் ஐக்கியமாகுவார்கள் அப்படின்றது உண்மையாக ஆசானும் அன்னையும் சொல்கிறாங்க. மேலும் வீட்டில் மந்திர ஜபம் செய்வதாக இருந்தால் சுத்தமான தனிப்பட்ட தனி பூஜை அறையை வச்சுக்கணும். மற்றவங்களாம் வரக்கூடாதா, போகக்கூடாதான்னாக்கா, நல்லோர்கள் போகலாம் அப்படின்னாக்கா, அப்போ என்னங்க, கெட்டவங்க தான் போகக்கூடாது அந்த பூஜை அறைக்குள்ளவே. அப்போ எவ்வளவு உக்கிரமான சக்தியாக அது இருக்குன்னு பாருங்க. தப்பான எண்ணத்தோடு இருக்கிறவங்கள அறவே அழிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சக்தி காட்டேரி தேவி சக்தி. அப்போ மனிதனுக்கு பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், இந்த 6 குணங்கள் இருக்குது.
இதில் எதுனா ஒரு குணம் இருந்துச்சுன்னா கூட அவங்கள தண்டனை கொடுக்கக்கூடிய தெய்வம். அதே போல் இதை ஏவி விட்டுறது, தன்னை வணங்கி உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது இப்படிலாம் கிடையாது. ஒரு நீதிக்காக ஒரு அசுரனை வதம் செய்யக்கூடிய உருவமாக தோன்றிய ஒரு தாய் எப்படி நல்லவர்களை தண்டிப்பாங்க? அதனால தன்னால் காரியம் ஆகாமல் தர்ம வழியில் சத்திய வழியில் நசுக்கப்பட்ட ஒரு ஆற்றல் அதிகார நிலையற்ற ஒரு பக்தன் தாயே என்னை காப்பாத்துன்னு நின்றுட்டாக்கா, இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட உயர்ந்த ஆற்றல் அதிகார நிலை பொருந்திய வல்லமை பொருந்திய ஆன்மீக வழி, அருள் வழி, இல்லை பொருள் வழி, படைபல வழி உயர்ந்தவனாக இருந்தாலும் எதிரி அவனை அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய மிக உயர்ந்த சக்தி காடு ஏறிய தேவி அன்னையினுடைய சக்தி. இந்த அன்னையினுடைய மூலமந்திரம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கதாரி சக்தி நம. ஓம் அப்படின்றது பிரணவ சக்தி, அதிலிருந்து தோன்றிய ஸ்ரீம் என்ற மகாலட்சுமியுடைய அம்சம் செல்வத்தை கொடுக்கக்கூடியது. ஹ்ரீம் அப்படின்றது புவனை பீஜம், அது ஞானத்தை தரக்கூடியது. க்ளீம் அப்படின்றது நம்ம காளியினுடைய பீஜம். எல்லா தீய சக்திகளிலிருந்தும் நமக்கு மன அமைதியையும் ஆற்றலையும் அதிகாரத்தையும் காத்து ரட்சி தரல வேண்டியது நம்ம மனதில் இருக்கக்கூடிய குணக்கேடுகள், பேராசை, சினம், கடும்பற்ற உயர்த்தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சத்தை நீக்கக்கூடியது. கதாரி சக்தி, கதாரி அப்படின்னாக்கா கத்தி வடிவ ஒரு ஆயுதம் சொல்றது. அன்னை கையில் இருக்கக்கூடிய அந்த கத்தியை கொண்டு வேறு அறுத்துருவாங்க. எதை? பேராசை, சினம், கடும்பற்று உயர்த்தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், இந்த தீய குணங்களை. நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை முதல்ல நீக்குவாங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்களினுடைய சேட்டையை நீக்கிடுவாங்க. மந்திரம், எந்திரம், தந்திரம், ஏவல், பில்லி, சுனை, செய்வன பாதிப்பு இதை நீக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆற்றல் பொருந்திய நிகரற்ற சக்தி தான் இந்த அன்னை காட்டேரி சக்தி. இவங்களுக்கு இன்னொரு பேரும் உண்டு, இருசி அம்மன், இருசாயி அம்மன், டாகினி அப்படின்னு சொல்ற அந்த தன்மையெல்லாம் கூட இவங்களை குறிக்கின்ற அமைப்பாகத்தான் வேத நூல்களில் அந்த சண்டி அப்படின்ற அந்த தன்மை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியினுடைய நூலில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கதாரி சக்தியை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்ற மந்திரமாகத்தான் இது இருக்குது. அதனால் இதை குழந்தை பேர் இல்லாதவங்க, பாதுகாப்பு இல்லாதவங்க, அடிக்கடி கரு கலைஞ்சிடுறவங்க இவங்கெல்லாம் இந்த தாயை வழிபாடு செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தாயை வழிபாடு செய்கின்ற பொழுது மாதம் 2 பேருக்கு அன்னதானம் செய்கிறேன் அப்படின்னு நல்ல விதமாக கூட வேண்டிக்குங்க. உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இந்த பிஸ்னஸ் மோட்டிவோடு போயிட்டு தெய்வத்தை பிரார்த்தனை செய்யக்கூடாது. அப்படியே சொல்லிட்டு செய்யாத விட்டால் இவர்கள் கட்டாயம் சொன்னையே ஏண்டா செய்யலைன்னு வெளுத்து எடுப்பாங்க. மற்ற தெய்வங்கள் மாதிரிலாம் இல்லை, முருகன் பெருமான் மாதிரியோ அன்னை சக்தியை போலவோ இப்படி கிடையாது. இவர்களுக்கு சத்தியமும் தர்மமும் நீதியும் நியாயமும் சொன்ன வாக்கும் சொல்வாக்கு மிக முக்கியம். சொன்ன இல்லை ஏன் செய்யலை அப்படின்னு தட்டி கேள்வி கேட்கக்கூடிய தெய்வம். அதனால அடிபணிஞ்சு நான் ஒரு எந்த தகுதியும் இல்லாதவமா எனக்கு அருள் கொடு அப்படின்னு கேட்டாவே கொடுக்க போகிறாங்க. அதை விட்டு நீங்கள் இதை செய்யுங்க நான் அதை செய்கிறேன் பிஸ்னஸ் டீலிங்லாம் வச்சாக்கா சரியான முறையில் அந்த டீலிங்கை க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னாக்கா உங்களை சேட்டை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மந்திரத்தை வசியப்படுத்திட்டு எதிரிகளை நம்ம தொல்லை பண்ணிடலாம் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. அது மாதிரிலாம் பண்ண முடியாது. தர்மத்தை மீறி நீங்கள் உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு எதிரியை தண்டின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களை தான் தண்டிப்பாங்க. அதனால் சும்மா அந்த காலத்தில் பயமுறுத்தத்துக்காக அச்சுறுத்தத்துக்காக நான் இந்த தெய்வத்தை வழிபடுறேன் நீங்கள் வராதிங்க, இங்கே எதிரில் வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, அங்கே வரக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை ராஜா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் பரிபூர்ணமான தூய சக்தியினுடைய அம்சம் இவங்க. வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு அச்சமாக இருந்தாக்கா வீட்டுக்கு பக்கத்தில் வேம்பு மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இது குலதெய்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மந்திரமும் இந்த வழிபாட்டு முறையும் மிக உயர்ந்ததாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். பிறகு அதே போல் எதிரிகள் தொல்லை, மற்றபடி தீவினைகள் பாதுகாப்பு இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்க இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம். ஆனால் தனிப்பட்ட ஒரு பூஜை அறையில் அமர்ந்து ஜபம் செய்யணும். அந்த பூஜை அறை உள்ளவோ இல்லை தனிப்பட்ட தவ அறையிலேயோ நல்லெண்ணம் கொண்டவர்கள் மட்டும்தான் உள்ளே போகணும். கெட்ட புத்தி கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் உள்ளே போகக்கூடாது. போனாக்கா ஜபிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எவன் கெட்ட சிந்தையோடு உள்ளே போகிறானோ அவனுக்கு அடி உத விழும். இதனால தான் இதை துஷ்ட சக்தின்னு கிடையாது, இது துஷ்டர்களை அழிக்கும் சக்தி. அதனால் புரிஞ்சுங்க. காட்டேரி தேவி அப்படின்றவங்க காடு ஏறி போன தேவி. அவங்க வெளியெல்லாம் வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாது. ஏன்னாக்கா வெளியே சமூகத்தில் வெளியே வந்தாவே என்னது எல்லா மனிதனும் கலங்கம் இருக்குது. பேராசை, சினம், கடும்பற்று உயர்த்தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் இருக்குது. அப்போ அவங்கள அடித்து துவம்சம் பண்ண தான் செய்வாங்க. அதனால்தான் மிருகங்கள் கூட நீதி தர்மத்தோடு வாழுது,
அப்படின்றதுனால தான் காட்டுக்கு காவல் தெய்வமாக அவங்க இருக்கிறாங்க. அதை நீங்கள் வீட்டுக்கு காவல் தெய்வமாக கூட்டிட்டு வர விரும்புனீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல சத்தியத்திலையும் தர்மத்திலையும் இருக்கணும். நானும் தினேஷ் ஐயாவும் ஒருத்தர் சித்தூரில் இருக்கார் ஃப்ரெண்ட், அவரும் பேசும்போது சொல்லுவோம். அவர் ஒரு வார்த்தை அடிக்கடி முன்னோர்கள் வழியில் சொன்னதை சொல்லுவார். எதிர் வீடு, பக்கத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, தன்னை சுற்றி இருக்கிற எந்த வீட்டில் ஒன்றாலும் கர்ணனும் ஹரிச்சந்திரனும் இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை, என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் தான் நிறைய பேர் இந்த அற்பத்தனமாக வாழ்கின்ற மனிதர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது செல்லாது. அப்போ சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து நேர்மையில வாழ்கின்றவர்கள் இந்த உபாசனையை தொடலாம். நல்லோர்களுக்கு தான் இந்த உபாசனையை தவிர தீய எண்ணம் கொண்டவர்கள் இந்த உபாசனையை தொட்டா அவர்களையே அது அழிக்கும். புரிதலுக்கு நன்றி. ஓம் சிவாய. அகத்தீசாய நம.